நீல் 6 மணி ஆயிடுச்சா? இல்ல, இப்போ 5:30 தான் ஆகுது. உனக்கு டைம் பார்க்க கூட தெரியுமா? நீயும் எப்படி டைம் பார்க்கறதுன்னு கத்துக்கலாம். குக்கு டிவி கிட்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க और एवरीडे कुछ नया सीखो। முகேஷ் தன்னோட மனைவி அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது சரி சாதனா, நீ இப்போ இவ்வளவு அலங்காரம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உன்னுடைய வயசை கொஞ்சம் பாரேன். நீங்க வயசை பத்தி எல்லாம் பேசாதீங்க. உங்களை விட நான் சின்னவ தான். அப்படியா? உன்னுடைய தலைமுடி நரைச்சு போச்சு, அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ என்னதான் நல்ல துணிமணிகளை உடுத்தினாலும் சரி, மேக்கப் போட்டாலும் சரி, வயசான கிழவி மாதிரி தான் நீ தெரிவ. ஆமாங்க, நான் கிழவிதான். நான் கொஞ்சம் ட்ரெஸ் அப் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது? சரி சாதனா, எனக்கு எந்த நஷ்டமும் வந்துடாது. ஆனா இந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்றதை நிறுத்தினா எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உன்னுடைய மேக்கப்புக்கான செலவு, அப்புறம் ட்ரெஸ்ஸுங்க, அப்புறம் நகைங்க. ஓ, இப்போ என்னோட செலவை நீங்க கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, இந்த மாதிரி துணிமணி வாங்குறது, அலங்காரம் பண்றது, இந்த செலவெல்லாம் மிச்சமாச்சுன்னா அந்த பணத்தை வச்சு நான் ஒரு வீடாவது வாங்கலாம் இல்லையா? வீட்டை வாங்கி என்ன பண்ண போறீங்க? வேற என்ன, இன்னொரு கல்யாணம் தான். அப்பதான் யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டது. அங்க ஒரு லேடி வீட்டுக்கு வந்தா. சொல்லுங்க, நீங்க யார பார்க்கணும்? ஏய் சாதனா, நான் தான் ஜமுனா. என்ன ஞாபகம் இல்லையா? அட நீயா? நீ எப்படி இவ்வளவு இளமையாவே இருக்க? என்னை விட உனக்கு தலைமுடி நரைச்சு போயிருந்ததுல்ல? ஆமா, நான் இன்னைக்கு தான் வயசை குறைக்கிற டீயை குடிச்சேன். அப்புறம் பாரு, என்னோட உருவமே மாறி போச்சு. என்ன, வயசை குறைக்கிற டீயா? ஆமா, எங்க கிராமத்துல ஒரு அம்மா டீ கடை ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க வயசை குறைக்கிற டீ விக்கிறாங்க. அத குடிச்சதும் வயசானவங்களுக்கெல்லாம் வயசு குறைஞ்சு போகுது. நானும் என் புருஷனும் அந்த டீய குடிச்சோம். பாரு, எங்க வயசும் குறைஞ்சு போச்சு. வாவ், இது உண்மையிலேயே அற்புதம் தான். சாதனா முகேஷோட பையன் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தான். உங்களோட வயசு என்னமோ குறைஞ்சிடுச்சுதான், ஆனா இந்த டீனால ஒருவேளை ஏதாவது மோசமான விளைவுகள் வந்துடுச்சுன்னா? இல்ல கண்ணா, அந்த மாதிரி விளைவுகள் எதுவும் ஏற்படாது. வயசான காலத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கும். இளமையா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? நான் சொல்றதை கேளு. இந்த டீய உங்க அப்பா அம்மாவும் குடிக்கட்டும். அவங்களோட கஷ்டங்களும் தீந்து போயிடும். சாதனாவும் முகேஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த டீனால என்னுடைய முட்டி வலிக்கு தீர்வு கிடைக்குதுன்னா நம்ம இந்த டீயை குடிக்கிறதுனால என்ன ஆக போகுது? நல்லது தானே? அதுவும் சரிதான். சரி வா, நாம அந்த டீக்காரங்க கிட்ட போவோம். சாதனாவும் முகேஷும் ஜமுனா கூட அந்த டீக்காரங்க கிட்ட போனாங்க. இங்க பாரு தங்கச்சி, இவங்க 2 பேரும் என் பக்கத்து வீட்டுக்காரங்க. இவங்க வயசான தோற்றத்தை பார்த்து கவலைப்படுறாங்க. இவங்க 2 பேருக்கும் உன்னோட ஸ்பெஷல் வயசு குறைக்கிற டீய கூட. தாராளமா குடுக்கறேன். அந்த அம்மா சாதனாவுக்கும் முகேஷுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் டீ கொடுத்தாங்க. நான் குடுக்கற வயசு குறைக்கிற டீய ஒரே முடக்குல குடிச்சிருங்க. அப்புறம் பாருங்க அற்புதத்தை. சாதனாவும் முகேஷும் அந்த டீயை குடிச்சாங்க. உடனே அவங்க வயசு குறைஞ்சிடுச்சு. அவங்க நரைச்ச கூந்தல் கருங்கூந்தலா ஆயிடுச்சு. அடேங்கப்பா, இது உண்மையிலேயே அற்புதம் தான். நன்றி தங்கச்சிமா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. நீ என்னுடைய முட்டி வலிய குணமாக்கிட்ட. ஆமா, எனக்கும் தான். இது எல்லாமே என்னோட அற்புதமான டீயோட மகிமை தான். இனிமே நீங்க 2 பேரும் நிம்மதியா வாழுங்க, போங்க. சாதனாவும் முகேஷும் அந்த அம்மாவுக்கு நன்றியை சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போனதும் அவங்களோட பையன் ரமன், அவனுக்கு அவங்கள அடையாளமே தெரியல. அம்மா, அப்பா, இது நீங்க 2 பேருமா? ஆமாப்பா, பாரு, நாங்கெல்லாம் இளமையா மாறிட்டோம். இனிமே நீ எங்களுக்காக மாத்திரை மருந்து வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா உங்களுடைய வியாதிங்க எல்லாமே குணமாயிடுச்சு. ஆமாப்பா, இன்னைக்கு நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். அன்னைக்கு முகேஷோட மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருந்தது. மறுநாள் காலையில ரமன் எழுந்தான். அவனோட அம்மா அப்பா இன்னமும் தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, என்னது இது? அம்மா, அப்பா. ரமன் அவ்வளோ தூரம் குரல் கொடுத்தோம் அவனோட அம்மா அப்பா எழுந்துக்கல. அதனால அவன் நேரா அவங்க ரூம்குள்ள போனான். அப்புறம் அவங்க உள்ள இருக்கிற நிலைமைய பார்த்ததும் அவன் அலறினான். அம்மா, அப்பா,
என்னது இது? அம்மா, அப்பா. அவனோட அம்மா அப்பா 2 பேருமே கல்லா மாறிட்டாங்க. அவன் அங்கேயே நின்று அழுதுகிட்டே இருந்தான். பக்கத்து வீட்டுல இருந்தும் அழற சத்தம் கேட்டுச்சு. ரமன் அங்க போனான். அங்க இருந்த வயசானவங்களும் கல்லா மாறி இருந்தாங்க. ரமன் அவங்கள பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கும் போனான். என்னுடைய அம்மா அப்பா, இவங்க 2 பேர் போலயே எங்க அம்மா அப்பாவும் கல்லா மாறிட்டாங்க. அவங்களுக்கு வெளியில இருந்து இன்னும் கிராமத்து ஜனங்க அழற சத்தம் கேட்டுச்சு. சரி வா, வெளியில போய் பாப்போம். அவங்க 2 பேரும் வெளியில போய் பார்த்தா அங்க இன்னும் நிறைய ஜனங்க அழுதுட்டு இருந்தாங்க. உங்க வீட்ல இருந்த வயசானவங்க கூட கல்லா மாறிட்டாங்களா? என்னுடைய அம்மாவும். என்னோட அப்பா அம்மா 2 பேரும். அட கடவுளே, இப்ப நாம என்ன பண்றது? அந்த வயசை குறைக்கிற டீக்காரி கூட காணாம போயிட்டா. அவளை நாம கண்டுபிடிச்சு அடிக்கணும். அந்த சூனியக்காரினால நம்ம அப்பா அம்மாவோட நிலைமை இப்படி ஆயிருச்சு. அந்த வயசை குறைக்கிறவ சாதாரண பொம்பளை மாதிரி தெரியல. நாம சித்தபாபாவை போய் பார்த்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை உடனேயே எடுத்தாகணும். ஆமா, இதுதான் சரி. ரமனும் சில கிராமத்து ஜனங்களும் சித்த பாபாவை பார்க்க போனாங்க. பாபா, எங்க வீட்ல இருக்கிற வயசானவங்க எல்லாம் கல்லா மாறிட்டாங்க. அவங்க எல்லாரும் வயசை குறைக்கிற டீ சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இது அவளுடைய வேலைதான். அந்த மாயக்காரி அவளுடைய டீய கொடுத்து வயசானவங்க எல்லாரையும் அவளுடைய வசப்படுத்திக்கிறா. அப்புறம் அவங்களுடைய சக்திய பறிச்சுக்கிட்டு அவங்கள அவ கல்லா மாத்திடுறா. என்ன? அந்த மோசமான சூனியக்காரிக்கு நிறைய சக்திகள் தேவைப்படுது. அதனாலதான் அவ எல்லார்கிட்டயும் இருக்கிற சக்திகளை பறிச்சுக்கிறா. எங்க அப்பா அம்மாவை மறுபடியும் பழைய நிலைமைக்கு எப்படி பாபா கொண்டு வர்றது? உங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க விருப்பப்பட்டுதான் அந்த டீய குடிச்சாங்க. இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒருவேளை அந்த சூனியக்காரி அவளுடைய டீய அவளே குடிச்சான்னா அவ உடனே பஸ்மம் ஆயிடுவா. அப்படின்னா நாம அந்த சூனியக்காரிய தேடி கண்டுபிடிச்சு அவளோட டீய அவளுக்கு கட்டாயப்படுத்தி கொடுக்கணுமா? கட்டாயப்படுத்தி கிடையாது. அவ அந்த டீய சந்தோஷமா விருப்பப்பட்டு குடிக்கணும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, அந்த சூனியக்காரி நிச்சயமா அந்த மாதிரி குடிக்க மாட்டா. நீங்க உங்க அறிவால தான் அவளை வெல்ல முடியும். நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாபா. ஆனா நான் அவளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அவ உன் கிராமத்திலிருந்து தெற்கு திசையை நோக்கி போயிருக்கா. நீயும் அந்த திசையை நோக்கி போய் பாரு. அவ உன் கையில நிச்சயமா கிடைப்பா. ரொம்ப நன்றி பாபா. அந்த இறைவன் உனக்கு உதவி புரியட்டும். பாபாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு கிராமத்து ஜனங்களும் ரமனும் அங்கிருந்து போனாங்க. ரமன் தன்னோட வேஷத்தை மாத்திக்கிட்டு அவன் தன்னோட தலைமுடிக்கும் மீசைக்கும் வெள்ளை நிறத்தை போட்டுக்கிட்டு அப்புறம் தெற்கு திசையை நோக்கி புறப்பட்டான். அப்புறம் தொடர்ந்து ஒரு கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்துக்கு ரமன் போய்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு மரத்துக்கு அடியில ஒரு டீ கடைக்காரமாவை பார்த்தான். அநேகமா இவதான் அந்த டீ கடைக்காரியா இருப்பாளோ? ரமன் அவகிட்ட போனான். வாங்க வாங்க, நான் கொடுக்கற டீய குடிங்க, இளமையா மாறுங்க. இது ஒன்னும் சாதாரண டீ இல்லைங்க, வயசை குறைக்கிற அற்புதமான டீ. அதுவும் முக்கியமா வயசான முதியவர்களுக்கு. ஒரு முறை இந்த டீய குடிச்சிங்கன்னா உங்களோட கஷ்டம் வலி எல்லாம் பறந்து போயிடும். கடைசியா நீ ஒரு வேளையா கிடைச்சிட்ட. ரமன் அந்த டீயை எடுத்தான். அந்த டீயை குடிக்கிற மாதிரி நாடகம் ஆடினான். சே 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 சே, இவ்வளோ கேவலமான டீய என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்ல. டீல யாராவது உப்பை போடுவாங்களா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா என் டீயில உப்பெல்லாம் நான் போடவே மாட்டேன். அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன்? அப்படி நான் சொல்றதுல உண்மை இல்லைன்னா நீ குடிச்ச டீய நீயே குடிச்சு பாரு. உடனே அந்த பொம்பளை ஒரு கிளாஸ் டீயை எடுத்தா. அப்புறம் எதை பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்காம குடிச்சா. அந்த பொம்பளை சூன்யக்காரி உருவத்துக்கு மாறிட்டா. அப்புறம் அவளோட டீயை குடிச்ச உடனே அவ உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. சில நொடியிலேயே அவ எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டா. இந்நேரம் எங்க அப்பா அம்மா சரியா இருப்பாங்க. நான் இப்பவே கிராமத்துக்கு போறேன். ரமன் அவனோட வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்த போது அவனோட அப்பா அம்மா பழையபடி ஆயிட்டாங்க. அம்மா, அப்பா, நீங்க சரியாயிட்டீங்க. கடவுளே, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. ரமன் அண்ணா. ரமனும் அவனோட குடும்பமும் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அண்ணே, இன்னைக்கு உங்களால தான் கிராமத்துல இருக்கிற வயசானவங்க எல்லாம் சரியாயிட்டாங்க. நன்றிண்ணே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாங்கண்ணே, நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. கிராமத்து ஜனங்க ரமனுக்கு நன்றிய சொன்னாங்க.
சாதனா அப்புறம் முகேஷுக்கு ரமணை பார்த்து ரொம்ப பெருமையா இருந்தது. கடைசியில் அந்த சூனியக்காரிக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது. அப்புறம் வயசை குறைக்கிற டீயோட வலையில இருந்து எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சது.